தொங்கின தலை அவர் தலை தான், எங்கள் தலை நிமிர்ந்த தலை. அவர் கண்ட தேர்தலெல்லாம் தோல்வியை கண்டவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி குற்றம் சாட்டுவதற்கோ குறை சொல்வதற்கோ அருகதை இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அங்கே இருப்பவர்கள் கரைந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுடைய உயிரினு மேலான தலைவர் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த இயக்கத்தின் இருவர்ண கொடி உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. அண்ணாவின் பெயரை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம் அண்ணாவை சாடுகின்ற போதே வாய்மூடி மௌனியாக இருக்கின்றார்கள். அந்த இயக்கத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆரை சாடுகின்ற போதே வாய்மூடி மௌனியாக இருக்கின்றார்கள். ஏன் அந்த இயக்கத்தை ஒரு 20 ஆண்டு காலம் கட்டமைத்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையாருடைய பெயரை உதாசீனப்படுத்தி அவரை அவமானப்படுத்தி பேசுகின்ற போதே வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்றார்கள். எங்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இராணுவ கட்டுப்பாடோடு எங்கள் தளபதி இந்தியாவினுடைய உயர்ந்த மனிதரான இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற பட்டேலுக்கு நிகராக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். எந்த விதமான செயலுக்கும் எந்த விதமான எதிர்ப்பிற்கும் அஞ்சாமல் நின்று கட்சிப்பணியும் இயக்கப்பணியும் ஆட்சிப்பணியும் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தலை நிமிர்ந்திருக்கின்றதா, அவருடைய தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்றவர்களோடு கைகோர்த்து கொண்டு நிற்கின்ற அவர் தலை நிமிர்ந்திருக்கின்றதா என்று ஊடகத்தினருக்கே அந்த கேள்வியை கேட்கிறேன்.